இந்திரா சஸ்பென்ஸ் காப் த்ரில்லர் திரைப்படத்தை எங்கேயும் எப்போதும் கண்டு மகிழ சன் நெக்ஸ்ட் ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். ஏங்க, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க. உங்களை ராணி மாதிரி நானும் அமுதாவும் அப்பாவும் குறையில்லாம நல்லா பார்த்துப்போங்க. அமுதாவை பத்தி கொஞ்சம் பேசணும் கபிலன். ஏன் புனிதா, அமுதா கோவமா பேசுனதுல வருத்தமா இருக்கீங்களா? சச்ச, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவ சின்ன பொண்ணு. இன்னும் சொல்ல போனா அவ வயசுக்கு மீறி அவ பக்குவப்பட்ட பொண்ணு. நான் பல தடவை யோசிப்பேன் கபிலன், ஒரு குழந்தைய அதோட குழந்தைத்தனம் செதறாம வளர விடணும். அப்படி பார்த்தா நீங்களும் அமுதாவும் ரொம்ப சின்ன வயசுலயே பெரியவங்களா மாறிட்டீங்க. அமுதா உங்களுக்காகவும் மாமாவுக்காகவும் எல்லாமே பார்த்து பார்த்து பண்றா. அதெல்லாம் ஒரு காலம் வரைக்கும் நல்லா இருக்கும் கபிலன். ஆனா நம்ம வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது நமக்குன்னு 4 அனுபவம் கிடைக்கணும். அதுக்கு நமக்கு பிடிச்சத நம்ம செய்யணும். அது நல்லதோ கெட்டதோ அந்த அனுபவம் அடுத்தவங்கள செய்ய வைக்கும். அமுதாவுக்கும் அந்த அனுபவத்தை நாம தானே ஏற்படுத்தி கொடுக்கணும். அவ வாழ்க்கையில இது வரைக்கும் அண்ணனும் அப்பாவும் மட்டும்தான் இருந்திருக்கீங்க. அவ அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழட்டுமே கபிலன். அவ என்ன கேக்குறா? படிக்கணும் தானே கேக்குறா. படிக்கட்டும் கபிலன். நான் பிரெக்னெண்டா இருக்கேங்கிறதுக்காக அமுதா அவளோட படிப்பை தியாகம் பண்ணணுமா? நீங்க சொல்றதும் சரிதான் புனிதா. ஆனா உங்களை பாத்துக்க பொண்ணுங்கன்னு யாராவது ஒருத்தங்க நம்ம வீட்டுல இருந்தா நல்லா இருக்கும்னு அப்பா நினைக்கிறாரு. அது தப்பு இல்லையே புனிதா? இல்ல கபிலன், மாமா நினைக்கிறதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனா நான் கூப்பிட்டா அம்மாவோ இல்ல அத்தையோ யாராவது வரதான் போறாங்க. அப்படியும் இல்லனா நம்ம ரமணி அம்மாவை கொஞ்ச நாளைக்கு நம்ம வீட்டுல வந்து இருக்க சொல்லலாம். அவங்க இருந்தாலும் எனக்கும் இத பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும்ல. என்னடா இவ திரும்ப திரும்ப அமுதாவோட கனடா விஷயத்துக்கு சப்போர்ட்டாவே பேசுறாளேன்னு சொல்லி நினைக்காதீங்க. இதெல்லாம் வாய்ப்பு வரும்போதே பயன்படுத்திக்கணும் கபிலன். நானும் வெளிநாட்டுல போய் படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன். நம்ம அமுதாவாவது கனடா போட்டுமே. எப்படிங்க இப்படி எல்லாருக்காகவும் யோசிக்கிறீங்க? சரி சரி, மணி என்னாச்சு பாத்தீங்கல்ல? காலையில ஆபீஸ் போனோம். இப்ப படுத்தாதான் சரியா இருக்கும். டாக்டர் 8 மணி நேரம் தூக்கம் அவசியம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ படுத்து நிம்மதியா தூங்குங்க. எல்லாத்தையுமே காலையில பேசிக்கலாம். குட் நைட். ஹலோ, என்னங்க? படுங்க கபிலன், அது வந்து படுங்க. கண்ணை மூடுங்க. அமுதா வருத்தப்படக்கூடாது. நிச்சயம் அவளுக்கு ஏதோ ஒண்ணு பண்ணியே ஆகணும். புனிதா, ஏங்க உங்களை ரெஸ்ட் எடுக்க சொன்னா இந்த வேலையெல்லாம் எதுக்குங்க பாக்குறீங்க? வீடு குப்பையா இருந்தது, அதான் கூட்டினேன். ஏங்க, குப்பையா இருந்தா அமுதா வந்து கூட்ட போறா, இல்ல நானும் அப்பாவும் கிளீன் பண்ண போறோம். அமுதா எங்க போனா? அமுதா, அமுதா, இப்ப எதுக்கு அவளை டிஸ்டர்ப் பண்றீங்க? ஏய், இவ்வளவு நேரம் வீட்டை கூட்டாம என்ன பண்ணிட்டு இருந்த? எனக்கு தலை வலிக்குது, நான் தான் படுத்திருந்தேன். ஏன் தலை வலிச்சா மாத்திரை போட்டு வேலை பார்க்க வேண்டியதானே? இப்ப எதுக்கு நான் காலங்கத்துல என்ன கூப்பிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? பாரு அமுதா, நீ வீடு கூட்டலன்னு உங்க அண்ணி வீடு கூட்டிக்கிட்டு இருக்காங்க. டாக்டர் அவங்களை எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. நீ கொஞ்சம் கவனமா இருக்கணும் அமுதா. அண்ணிய டாக்டர் வேலை எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொன்னா அண்ணி தான் வேலை செய்யாம இருக்கணும். சும்மா காலையில தலைவலித்து பால் கொடுப்பா. சும்மா இப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கிறதா? பா பாத்தீங்களாப்பா, கொஞ்சமாவது நான் சொல்ற காது கொடுத்து கேட்கறாளாம் பாருங்க. விடுப்பா, காலையில இருந்து தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தா, அதான் பால் வாங்கிட்டு வந்தேன். கபிலன், நீங்க சும்மா சும்மா அவளே ஏதாவது சொல்லிட்டு இருக்காதீங்க. புனிதா, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. அது கொடுங்க. வேண்டாம். ஏங்க, ஆபீஸ் போறதுக்கு half an hour முன்னாடி நீங்க ரெடி ஆனாலே போதும். நீங்க கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். இல்ல பரவாயில்ல, நானே கூட்டுறேன். அட கொடுங்கன்றேன். நீங்க என்னங்க ப்ளீஸ் கொடுங்க. இங்க ஐயோ,
விடுங்க நான் ஏங்க, பாத்துக்கிறேன். என்ன கபிலன் போங்க. நீங்க? மாப்பிள மாமா அத்தை வாங்க. மா வாங்கம்மா. வாங்க மாமா. எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா. இருக்கியா? நேத்து தானே பார்த்தோம். அப்பா சரி வா உட்காரு. நீங்க உட்காருங்க. நீங்க உட்காருங்க. நீங்களே உட்காருங்க. பரவாயில்ல தம்பி, அப்பா உட்காரு. மாப்பிள்ளை பெரியசாமி, உட்காருங்க உட்காருங்க. உட்காருங்க. புனிதா, ரொம்ப சந்தோஷம்டா. நீ உண்டா இருக்கேன்னு அண்ணி சொன்னதுல இருந்து நம்ம யாழ்னி அக்காவை பார்க்கணும் பார்க்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்தான்னா பாத்துக்கயே. ஆமாக்கா, அத்தை சொன்னதும் எப்படா உங்களை பாப்பேன்னு இருந்துச்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ்க்கா. ஆமா, அமுதா எங்க காணோம்? உள்ள காபி போட்டுக்கிட்டு இருக்கா அம்மா. இரு வர சொல்றேன். அமுதா, அமுதா. ஆ வாங்க அத்தை, வாங்க மாமா. வாங்க சித்தி, வாங்கக்கா. இருங்க, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். அமுதா காஃபி வேணாம், ஒரேடியா டிஃபனே பண்ணிடு. அண்ணா, இத்தனை பேருக்கு எனக்கு சமைக்க தெரியாது. பரவாயில்லம்மா, நாங்க எல்லாரும் சாப்பிட்டு தான் வந்தோம். ஐயோ, சாப்பாடெல்லாம் கொண்டு வந்தனே. மேகல கார்ல இருக்கு, கொஞ்சம் எடுத்துட்டு வாயே. சரி அண்ணி. யாழினி, நீ அம்மா கூட துணைக்கு போயிட்டு வாயே. ம். அப்புறம் புனிதா, டாக்டர் கொடுத்த மாத்திரை சாப்பிட்டியா? எதுக்குமா இவ்வளவு? கர்ப்பமா இருக்கிற பொண்ணுக்கு முதலா தாய் வீட்ல இருந்து செய்யற முறை என்ன இது? கண்ணா, இந்தாடா. ஐயோ, என்னாச்சு? ஏன் பிடிக்கலையா? ஸ்வீட் வாடே எனக்கு பிடிக்கலம்மா. ஒரு மாதிரி எனக்கு கொமட்டிட்டு வருது. புனிதா, இனிமே இப்படிதான். தாளிக்கிற வாசம் பிடிக்காது, சிலருக்கு பூப்பழ வாசனை கூட பிடிக்காது, இன்னும் சிலருக்கு ஊதுவத்தி வாசனை கூட பிடிக்காது. இன்னும் 3 மாசம் நீ கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். ஆமாண்டா, உன் அத்தை சொல்ற மாதிரி ஒரு 3 மாசத்துக்கு கஷ்டமான எந்த வேலையும் நீ செய்யக்கூடாது, புரியுதா? பொறுமையா இருக்கணும். அண்ணி, நம்ம வீடுனா புனிதா கூட்ட குரலுக்கு நம்ம எல்லாரும் ஓடி வந்து நின்னுடுவோம். ஆனா இங்க எது வேணும்னாலும் புனிதா தான் செஞ்சுக்கணும், இல்ல நீ?